என் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் மிக பெரியவர். சொல்லுங்க எல்லாரும், நம் ஆண்டவர், என் ஆண்டவர், நம் ஆண்டவர், நம் ஆண்டவர் மிக பெரிய, மிக பெரியவர், மிக பெரியவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஒரே சில காரியங்களை உங்களிடம் திருப்படி பேச சொல்றார். என்னன்னா, நம் ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தாலும், கடவுளுடைய மகத்துவத்தை பற்றி நம்மளுக்கு முழுசாக அறிஞ்சிக்கிட்டாலும், எல்லாத்துக்கும் தெரியும் கடவுள் எவ்வளோ பெரிய ஒரு, எப்படி சொல்கிறது, நபர் அது கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எல்லையற்றவர். அவர் ஒரு இதுக்குள்ளே தான் அடக்க முடியும், அப்படிலாம் அடக்கவே முடியாது. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அதனால் என் அன்புக்குரியவர்களை, அப்படிப்பட்ட தெய்வத்தோடு நம்ம இணைக்கப்படும் பொழுது, அவரோடு அவராக, அவரை போலவே வாழுகிறவர்களாக நீங்கள் மாறும்போது, உன்னுடைய லைஃப் எப்படி இருக்கும் நினச்சிப்பாரு. உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினச்சிப்பாரு. நீ யார் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஏமாற்று வாழ்க்கை. இது இல்லை உண்மையான வாழ்க்கை. நீ வாழ்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இல்லைங்க. கொஞ்சம் புரிந்து கொள். நீ 1000 இல்லை 16,000 பேருக்கு சமம். ஆனால் நீ என்ன செய்ற, ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய புலம்பல்களை பேசிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் நீ 16,000 பேருடைய பிரச்சனையை தீர்க்க போகிறாய். பிரைஸ் தி லார்ட் சொல்லு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒன்றல்ல இரண்டல்ல 1000 16,000 பேருடைய பிரச்சனையை தீர்க்க போகிற நீ உன்னுடைய பிரச்சனையை பற்றியே யோசித்துக்கிட்டு இருக்கிற. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. என்னது, என் பிரச்சனையே தீரல, இன்னும் என்னுடைய புலம்பலே முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 16,000 பேருடைய பிரச்சனையை தீர்க்க போகிற உனக்கு கடவுள் உன் பிரச்சனையை தீர்க்காமல் இருப்பாரா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அதாவதுப்பா என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கடவுள் எப்படிப்பட்டவருங்கிறதே முழுசாக நம்மளால் தெரியல. இன்னொன்று, கடவுள் எப்படி செயல்படுவாருங்கிறது நம்மளுக்கு தெரியல. ரெண்டே விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, சிறு குழந்தையை போல் மாறிக்கங்க, அவங்களுக்குரியதான் விண்ணரசு. அப்படின்னா என்ன, அப்படின்னா என்ன, நீ சின்ன குழந்தையா மாறிடணும்னு சொல்கிறாரா? சிறு வயதுக்கு திருடி முன்னோக்கி போகணும்னு சொல்கிறாரா? இல்லை. உன்னுடைய மனநிலை, உன்னுடைய சிந்தை சிறு குழந்தையை போல மாறட்டும். மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருக்கட்டும். மற்றவர்களுடைய பார்க்கும்போது அவர்களை பொறாமை கண்களோட பார்க்காத, எரிச்சலோடு பார்க்காத, கோபத்தோடு பார்க்காத, அவர்களை நேசிக்க கற்றுக்க. உன் சத்துருவா இருந்தாலும் அவரை நேசிக்க கற்றுக்க. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட மனநிலைக்கு மாறிக்க. இது குழந்தைத்தனமான ஒரு உணர்வு. எப்படி தாயும் தகப்பனும் பிள்ளைகளை மடார்கிடார் அடிச்சுட்டு திருப்பி கொஞ்ச நேரத்தில் அப்பான்னு வரும், அம்மானு வரும். ஏன்? அது மறந்துடும், அந்த செகண்டை மறந்துடும். குழந்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்து பழி வாங்கணும்னு நினச்சா உங்களை என்ன செய்ய முடியும்? நீங்கள் அடித்த அடிக்கும், நீங்கள் செய்த காரியங்களுக்கும் அதுக்கு பழி வாங்கணும்னு நினச்சா என்ன செய்யணும்? அவளை மொத்தத்துக்கு போட்டு தள்ளிடணும். அப்படி தானே? ஆனால் நீங்கள் நன்மைக்காக பிள்ளைகளுக்கு செய்கிறீர்கள். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியங்களை அனுமதிக்கப்படுகிறதா இருந்தாலும் சரி, அது கடவுள் ஏதோ ஒரு நன்மைக்காக செய்கிறாருங்கிறத நீங்கள் மறந்து போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணலாங்க. ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணலாம். ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இது மாதிரி செஞ்சீங்கன்னு கேட்கலாம். அதுக்கு சரியான ரீசனை அவர் சொல்லுவார். சரியான பதிலை அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீ இன்னைக்கு இது மாதிரி செஞ்சிலடா, அதனால தாண்டா அது நடந்துச்சும்பார், சொல்லுவார். நம்மளுடைய இருக்கிற நிலை எவ்வாறு என்றால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சாத்தான் உங்களை ஒரு மாயை போட்டு என்ன செய்கிறான்? ஏமாற்றி கொண்டிருக்கிறான், ஏமாற்றி கொண்டிருக்கிறான், ஏமாற்றி கொண்டிருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்வாதாரம், உன்னுடைய எதிர்கால சிந்தை, திட்டம் எல்லாத்தையும் போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான்.
ஆனால் இது எல்லாம் எதுவுமே கிடையாது. அன்றாடு பாருங்க, நிறைய விலங்குகளை பாருங்க, பறவைகளை பாருங்க, இயற்கையை பாருங்க, அன்றன்று ஓடிக்கிட்டே இருக்கு காலம். அது ஒன்றும் சாகலையே. கடவுள் எதை நியமித்திருக்கிறாரோ, அன்னைக்கு சாகணும்னு நினைக்கிறாரோ அது அன்னைக்கு செத்துரும். எதெல்லாம் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறாரோ அது பூரா என்ன செய்யும்? உயிரோட இருக்கும். அதுதான் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம பாதுகாப்பாக இருக்கோம், நம்ம பத்திரமா இருக்கோம், நம்மளை யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்மளுடைய இறப்பு எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், அதை நீங்கள் யூகிக்கவே முடியாது, யூகிக்கவே முடியாது. அது எப்படி வேண்டாலும் வரலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். என் ஆண்டவருக்குரிய காரியங்களுக்குள்ளாக இன்னும் நீங்கள் எஃபோர்ட் எடுக்கணும். ஒரே ஒரு விஷயந்தான், கடவுளை பற்றி நீங்கள் அறிஞ்சுக்கணும். முதல்ல இயேசுனா யாரு? கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, அந்த இயேசு என்பவர் யார் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவர் மேல இன்னும் நீ கான்ஃபிடென்ட்டுக்குள்ள போக முடியும். உன் உயிரையே கொடுக்குற அளவுக்கு அவரை எப்படி நேசிக்க முடியும்னா, அவர் முதல்ல யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும், அவர் எப்படிப்பட்டவருங்கிறத தெரிஞ்சுக்கணும், உனக்காக அவர் என்ன செஞ்சாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போதானே அவருக்காக உயிரையே கொடுக்க துணிவோம். சும்மா வெறும் வார்த்தையில் சொல்லலாம். அந்த கட்டத்தில், அந்த சூழ்நிலையில் கடவுளுக்காக நீ உயிரை கொடுப்பியா கொடுக்க மாட்டியான்னு உன் மனசாட்சிக்கு தெரியும். உன் மனசாட்சிக்கு தெரியும். இன்னைக்கு கூட்டிகிட்டு போய் ரத்த சாட்சியா ஏசுனரை மறுதளிக்கிறியா இல்லை உன்னை வெட்டவா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? பிரைஸ்லா என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வெட்டவா இல்லை மறுதளிக்கிறியா என்ன சொல்லுவீங்க? அப்படிப்பட்ட ஆளவே எனக்கு தெரியாதுங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவீங்களா? பிரைஸ்லா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அந்த சூழ்நிலைக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க என்கிட்ட புலம்புறது சரி, மகிழ்ச்சியான காரியங்களும் சரி. ஆனால் அந்த சூழ்நிலைக்குள்ளே இருக்கும்போது, அந்த உணர்வுகளோடு சொல்லும்போது தான் அந்த ஃபீலை என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். அந்த ஃபீலை மற்றவங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியாது, அது தெரியாது. அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறவர்களுக்கு துக்கமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், அந்த ஃபீல் அவங்க மட்டும்தான் உணர முடியும். இன்னொருத்தர் யார் உணர முடியும்? இயேசு ஒருவர் மட்டும்தான் உணர்வார். உன்னுடைய துக்கத்தை முழுவதுமாக அறிந்தவர் அவர், உன்னுடைய சந்தோஷத்தை முழுவதுமாக அறிந்தவர் இயேசு. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை போட்டு மாற்றி மாற்றி போட்டு என்ன செய்கிறோம்? உழண்டு கொண்டே இருக்கிறோம். உன் வாழ்க்கையை உலட்டி கொண்டு இருக்கிறாய். குழப்பம் எங்கே இருந்துங்க வருது? குழப்பம் யாரோடையது சொல்லுங்க பார்க்கலாம், யாரோடையது? ஆனால் நம்ம வீட்டில், நம்மளை சுற்றிலும், நம்மளுடைய தொழிலில், எல்லா விஷயத்திலும் என்ன இருக்குது? குழப்பம் இருக்குது. சரியான டிசிஷனை எடுக்க முடியல, ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியல. காரணம் கடவுளுடைய பிரச்சனை இல்லை. கடவுளுடைய பிரச்சனை இல்லைங்க. நான் சொல்றேன், கடவுளுடைய பிரச்சனை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு, அங்க வெற்றி உண்டு. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. இதுதான் கான்செப்டை புடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க போகிற வெற்றியும் உங்களுடைய உயர்வையும் எவனாலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. கடவுளுடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்க எந்த கொம்பனாலும், எந்த சாத்தானாலும், எந்த தீய சக்தினாலும், எந்த பிள்ளி சூரியத்தினாலும், யார் உனக்கு எவ்வளவு பெரிய ஆவியை ஏவி விட்டாலும் உன்னை என்ன செய்ய முடியாது? ஒன்னும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் பல வருடங்களுக்கு முன்பதாக. இல்லையா, நானும் உனக்கு ஏகப்பட்ட செய்வனை செய்கிறேன், உனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னாரு. எனக்கு எப்படியா நடக்கும்? நீ இன்னும் போய் செய், இன்னும் நீ தான் இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுவ. இல்லை எனக்கு என்னன்னே தெரியல, நான் நிறைய பேர்த்துக்கு செஞ்சுருக்கேன், 50 பேர் ஒன்றுமெல்லாம் போயிருக்காங்க. ஆனால் உனக்கு நான் செய்கிறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அப்போ தான் சொன்னேன், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீ எவ்வளோ பெரிய ஆளை வேணாலும் போ, என்ன வேணாலும் செய், என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால்
நான் வாழல, இயேசு என்னில் வாழ்கிறார். வாழ்றது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். உன்னால் என்ன செய்ய முடியும்? என்னப்பா அவன் எப்படி சொல்கிறானப்பா? அவனும் பல தடவை முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான், அது அவனுக்கே நான் திருப்பி விட்டுறதுறான்னு சொல்கிறார். எப்படி? அதனால் என் அன்புக்குரிய பிள்ளைகளை, சாத்தான் ஏதாவது உன்னை ஏவி விடுறாங்க, எதையாவது ஒன்று பயப்படுறீங்கன்னா பயப்படாதீங்க. அது அவர்களுக்கு திருப்பி என்ன செஞ்சிடும்? போயிடும். அதனால் என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் உங்களை பகைக்கலாம், உலகம் உங்களை வெறுக்கலாம். என் ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பட்சத்தில் உங்களை அசைக்கப்படுவதில்லை, நீங்க வெட்கப்படுவதில்லை, நீங்கள் தலை குனிவதில்லை. தலை குனிவே மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தான். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, கடவுளுடைய பிரசன்னம். என்ன வேணும்? கடவுளுடைய. இந்த கடவுளுடைய பிரசன்னம் எங்க கிடைக்கும் உங்களுக்கு? எங்க கிடைக்கும்? எப்படி நீங்க இந்த கடவுளுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வீங்க? கடவுளுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நீங்கள் அமரும் போது, அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, அவரை கூப்பிடும் போதேப்பா வாங்கப்பா அப்படின்னீங்கன்னா அவர் எடுத்த உடனே வர முடியாது. அசுத்தமான இடத்துக்குலாம் என்ன செய்ய மாட்டார்? வர மாட்டார். அப்போ அந்த இடம் பரிசுத்த பார்க்கப்படும். உன் குரலை கேட்டு உடனே இறங்கி வந்துட்டாருன்னு வச்சுக்க, உன்னை பரிசுத்தமாக்கணும், உன்னை சுத்தம் பண்ணணும். அப்போ தான் அவருடைய பிரசன்னம் உனக்குள்ளே வரும். அதுக்கு நீ ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க ஜெபம் பண்ணுறதை. நீங்கள் ஜெபம் பண்ணணும், கடுமையாக பண்ணணும். பல நாட்கள், பல வருடங்கள் ஏதாவது ஒரு காரியங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் அதை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளும் வரை விடாப்பிடியாக நீங்கள் பிடிக்கணும். இப்போல்லாம் வரவங்களாம் அந்நிய பாஷை உடனே வாங்கிடுறாங்க, கடவுள் கொடுத்துட்றார். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பதாக, குறைஞ்ச ஒரு 15-16 வருஷங்களுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை வாங்கவே பல வருஷங்கள் ஆகும். சிலர்லாம் எப்படி சொல்கிறது, பல வருடம் 7 வருஷம் 8 வருஷம் கூட ஆகாமல் அந்த அந்நிய பாஷை அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அவ்வளோ ஊக்கமாக செபித்து கடுமையாக போராடி தான் அந்த அந்நிய பாஷை பெற்றுக்கொள்வார்கள். அதனால் என் அன்புக்குரியவர்கள், இப்போ சாதாரணமாக ஆண்டவர் கொடுக்குறார், சாதாரணமாக கொடுக்குறார். உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய பிரசனம் இருந்துருச்சு அப்படின்னா உன்னை எதுவுமே அணுகாது. உன் வீட்டில் பிரச்சனையா? அங்கே பிரச்சனை இல்லை. உன் தொழிலில் வெற்றி இல்லையா? அங்கே தேவனுடைய பிரச்சனை இல்லை. மன உளைச்சல், மன குழப்பம், பிரச்சனம் இல்லை. எப்போ பார்த்தாலும் நோய் வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனை இல்லை. புரிஞ்சுக்குங்க முதல்ல. உனக்கு தீர்வு தேவ பிரசனம், உனக்கு தீர்வு தேவ பிரசனம். உனக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? தேவ பிரசனத்தில் தான் கிடைக்கும். இந்த உலகம் கொடுக்குற சமாதானமோ சந்தோஷமோ சும்மா ஒரு சில மணி நேரங்கள், சில வினாடிகள், அவ்வளோதான். ஆனால் கடவுள் கொடுக்குற சமாதானமோ கடவுள் கொடுக்குற சந்தோஷமோ நித்திய நித்திய நித்தியமாக வாழ்க்கையில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நடந்தவைகளை மறந்துடுங்க. என்ன நடந்துச்சோ அதை ஃபுல்லாக என்ன செய்யுங்க, மண்டைக்குள்ள வந்து தூக்கிடுங்க. கடவுள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, என்ன தெரியுமா? உன்னை மன்னிச்சிட்டாருன்னா அதை திருப்படி நினைவு கூற மாட்டாராம். அது மாதிரி கடவுளுடைய மனநிலையை உங்களுக்குள்ள கொண்டு வந்துடுங்க. எது எது தேவையில்லையோ அதை அனைத்தையும் என்ன செஞ்சிருங்க, எடுத்துருங்க. உங்களால் எடுக்க முடியும். பழைய நினைவுகளை தூக்கிடுங்க. புதிய மனுஷிகளாக நீங்கள் மாறிக்கங்க. கடவுளுடைய பிரசன்னத்தை மட்டுமே விரும்புங்க. இந்த உலகத்தில் வேற எதுவுமே வேணாம், உனக்கு எதுவுமே வேண்டாம். கடவுளை மட்டும் பிடிச்சிக்கங்க. பாருங்க, வேதத்தில் இயேசுனார ஒரு பெரிய உயரமான இடத்துல போய் நிப்பாட்டி சாத்தான் சொல்றான், இதோ இந்த உலகத்தை பூரா பாரு, இந்த உலகத்தை அத்தனையும் நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த உலகத்தை அத்தனையும் உனக்கு நான் கொடுக்குறேன், உன்னுடைய காரிய அடிமை உனக்குத்தான் எல்லாமே. ஆனால் ஒரே ஒரு விஷயம் செய்யணும், என்னை நீ வணங்கணும், என்னைய வணங்கணும். அந்த இடத்துல நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்?
அட்டா அந்த இவ்வளோ பெரிய உலகமாடா, இவ்வளோ பெரிய உலகத்தையே ஆண்டவர் ஸ்துப்பமாக எப்படி சொல்ற தூசியை போல உன் கடவுளாகி ஆண்டவர் ஒருவரை தவிர நீ யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அப்பாலே போ சாத்தானே, உலகத்தையே வேணாம். இந்த உலகத்தின் அதிபதி யாரு? யாரு சொல்லக்கூடாது. இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் என்று வேதம் சொல்லுது. அவன் சொல்றான், இந்த உலகத்தை நான் உன்கிட்ட கொடுத்துறேன், என்னைய மட்டும் என்ன செய்ய படிங்க. ஆண்டவர் சொல்றான், இந்த உலகமே எனக்கு வேண்டாம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்துக்கு எனக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல, நீங்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியுது, நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என் அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய இடம் இது கிடையாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை போலியானவை. இது எதுக்கு அப்படின்னா, உன்னுடைய விசுவாசத்தையும் உன்னுடைய காரியங்களை சோதிப்பதற்கான உண்டாக்கப்பட்ட இடம். நீ ஏதோ வேற ஒரு பாவத்தை செய்து புண்ணியத்தை தேடுவதற்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு இடம். இங்கே போராட்டம் இருக்கும், சோதனை இருக்கும், துன்பம் இருக்கும், நோய் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உங்களை காட்டிலும் முதல்ல என்னை அது வஞ்சித்தது, ரெண்டாவது தான் உங்களை என்ன செஞ்சிச்சு, வஞ்சிக்கிறது. அதனால் பயப்படாதுங்க, திடங்கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் ஆண்டவர் எதுக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார்? நீங்கள் என்ன செய்ய, இந்த உலகத்தை நீயும் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். ஜெயிக்கணும். எங்க சாதாரணமான இந்த மைண்ட், இந்த இருதயம், இதை கூட நம்மளால என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. இந்த உலகத்தை எப்படி போய் ஜெயிக்கிறது? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே. பாருங்க, எசையா 43:8 வாசிங்க. கண்கள் இருந்தும் குருடராயும் காதுகள் இருந்தும் செவிடராயும் இருக்கின்ற மக்களை வெளியில் கொண்டு வாருங்கள், மக்களினங்கள் யாவும் ஒன்று கூடட்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, கண்கள் இருந்தும் குருடராயும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வா. யாரை கொண்டு வர்றது? உங்களே தான் கொண்டு வரணும். என்ன செய்யணும்? எங்கே கொண்டு வரணும்? உனக்குள்ள ஒரு பிம்பத்தை வச்சு கட்டி போட்டுருக்கிற பாரு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம்னு சொல்லிட்டு இருக்கிற பாரு, அதுலேருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார், உன்னைய வெளியே வா. இப்போ ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. எப்படி சொல்கிறா, நீ ஒரு தவறு செஞ்சுருவாங்க, அது தவிர அவர் ஒரு ஆங்கில நியாயப்படுத்துவாங்க, இன்னொருத்தவங்க தவறு செய்வாங்க, அவங்க ஒரு வகையில் நியாயப்படுத்துவாங்க. ஆக மொத்தம் அந்த தவறை ஆண்டவரே நீ தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு என்ன செய்ய மாட்டாங்க. என்னது இப்போ ஒரு ட்ரெண்டு, ஏதாவது தப்பு பண்ணிட்டு பாவம் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு தெரியும் நான் எந்த சூழ்நிலையில் அதை செஞ்சேன்னு சொல்லி. என்னது இப்பெல்லாம் செஞ்சிங்கன்னா சாபக்கேடு பார்த்துக்குங்க. யார் வாயிலையும் அந்த மாதிரி வந்துடக்கூடாது. எதையாவது பாவத்தை செஞ்சு விட்டு ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அது ஒவ்வொரு முறையும் உன்னை சபிக்கிறதாக அர்த்தம். கடவுள் உன்னை செய்ய சொன்னார் அந்த பாவத்தை, கடவுள் அந்த சூழ்நிலையிலேருந்து உன்னை வெளியே வான்னு சொல்கிறாரு. ஆனால் நீயும் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு நீ விருப்பப்பட்டு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் உன்னை காட்டிலும் பெரியது ஒரு பாவி எவனும் கிடையாது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயம்லாம் என்ன செஞ்சக்கூடாது, பாவத்தை செஞ்சுவிட்டு சொல்லக்கூடாது. சொன்னால் இருக்கிறதுல பெரிய பாவம் அதுதான். இன்னமும் ஆண்டவரையும் என்ன செய்யணும், நம்ம பாவத்துக்கு துணைக்கு கூப்பிடுற மாதிரி, வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? கடவுள் எப்பொழுதுமே பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அவரிடம் கரையோ திரையோ பிழையோ எதுவுமே இல்லை. அவரை நம்ம பாவத்துக்கு இன்வால்வ் பண்ணக்கூடாது. நீ ஏதோ பாவம் செஞ்சிட்ட, நீ ஏதோ தவறு செஞ்சிட்ட, ஆண்டவர் என்னை மன்னிங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் பாவம் செய்துட்டு அது யாருக்கு மனிதர்களுக்காக தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் மனிதர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ கடவுளுக்கு தெரிஞ்சது உனக்கு பெரிய விஷயமா தெரியல. கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறது பெரிய விஷயமா தெரியல. நான் சொல்றேன், உன்னை தண்டிக்க போறது நல்லா தெரிஞ்சுக்க. உன்னை நியாயம் தீர்க்க போறது யாரு? நியாயம் தீர்க்க போறது யாரு? கடவுள். கடவுள். அவருக்கே நீ பயப்படல, இந்த மனிதர்களுக்கு எதுக்கு நீ பயப்படுற? ஆனா இந்த மனிதர்கிட்ட இருக்கிற அந்த பயம் கடவுள் மேல வரமாட்டேங்குது. ஐயோ இந்த மனிதர்களுக்கு முன்னாடி தெரிஞ்ச என்னை கேவலமா பார்ப்பாங்களே, கேவலமா பேசுவாங்களே என்று நினைக்கிற நீ, கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம் உன்னிடத்தில் இல்லையே, உன்னை என்ன செய்வது? Praise the Lord. Hallelujah. 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 அதனால முதல்ல நீங்க அந்த மனநிலையை எடுத்துடணும். முதல்ல கடவுளுக்கு பயப்படணும். ரெண்டாவது தான் மனிதர்கள் உன்னை நியாயம் தீர்க்க போறது அல்ல. மனிதன் இன்னைக்கு நல்லா பேசுவான், நாளைக்கு இகழுவான். இன்னைக்கு கெட்டவனை போல பேசுவான், நாளைக்கு நல்லவனை போல பேசுவான். அவன் எப்படி சொல்றது, ஒரு நிலையா இருக்க மாட்டான், வேதமே சொல்லுது. அதனாலே அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நிலையா இருக்க கத்துக்கங்க. உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என் ஆண்டவர். முதல்ல அந்த மாயையான தோற்றத்திலிருந்து வெளியே வா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ குருடாவுக்கும் செவிடராகவும் இல்லை, உனக்கு நல்லா கண்ணு தெரியும். பிரைஸ்லா, எல்லாத்துக்கும் நல்லா கண்ணு தெரியும்ல, எல்லாத்துக்கும் நல்லா காது கேட்குது இல்ல, நான் பேசுறது கேட்குதா? பிரைஸ்லா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வா ஆண்டவர் சொல்லுகிறார். கொண்டு வந்தாச்சு. பிரைஸ் எல்லாம். மக்கள் இனங்கள் யாவும் ஒன்று கூடட்டும். மக்கள் இனங்கள் யாவும் ஒன்று கூடட்டும். எல்லா இனத்தவரும் ஒன்று சேரட்டும். எல்லா இனத்தவரும் ஒன்று சேரட்டும். அவர்களுள் யார் இதை அறிவிக்க கூடும்? முன்னைய காரியங்களை நமக்கு அறிய செய்ய முடியும். அவர்கள் சாட்சிகளை கொண்டு வந்து மெய்ப்பிக்கட்டும். அதை கேட்டு மக்கள் உண்மை என சொல்லட்டுமே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல வரார்னா, எனக்கு நிகராக, என்னுடைய காரியத்திற்கு நிகராக யாரையாவது கொண்டு வந்து நிறுத்து பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். நிறுத்து. நிறைய பேர் அப்படிதான். கடவுள் எவ்வளவோ நன்மைகளை செஞ்சாலும் திடீர் எதையாவது ஒரு பக்கத்து போங்க, அங்கே போனீங்கன்னா சரியாயிருங்க, உடனே இவங்களுக்கு போயிடுறாங்க. கேட்டால் அவங்களுக்கு அப்போதைக்கு என்ன, உடனடியா அந்த பிரச்சனை சரியானு தான் நினைக்கிறாங்களே ஒழிய இங்கே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்து விடுகிறார்கள். அந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய பரிசுத்த தெய்வத்தை மறக்கடிச்சிருது. சின்ன பிரச்சனை மறக்கடிச்சிருது. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நிகராக யாரையாவது கொண்டு வந்து நிறுத்து பார்க்கலாம், என்னுடைய காரியங்களுக்கு நிகராக யாராவது கொண்டு வந்து நிறுத்து பார்க்கலாம். ஒருத்தரை நிறுத்த முடியாது. அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். வாசிங்க. நீங்களே நமக்கு சாட்சிகள், நீங்களே எனக்கு சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். நாம் தேர்ந்து கொண்ட நம் ஊழியனும் நீங்களே. நாம் தேர்ந்து கொண்ட நம் ஊழியனும் நீங்களே. நம்மை அறிந்து நம்மேல் விசுவாசம் வைத்து நாமே இருக்கிறவர் என்பதை கண்டுபிடிக்க செய்வது உங்கள் ஊழியமே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் சொல்றாரு, நம்மை அறிந்து. அப்படின்னா என்ன? அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நம்மேல் விசுவாசம் வைத்து, கடவுள் மேல் உண்மையான விசுவாசம் வைத்து, கடவுளுக்காக வாழக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் மாறி, தெய்வத்தை எப்படி சொல்ற, அவர் மேலே இருக்கிற மாற்றாற்று அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்கள் மாறி, நாமே இருக்கிறவர் என்பதை கண்டுபிடிக்க செய்வதே உங்கள் ஊழியம். ஆண்டவர் இதுக்கு தாங்க உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. இதுக்கு தாங்க உங்களை உருவாக்கி இருக்கிறார், படைத்திருக்கிறார். உன் தாயின் கருவறை அவருடைய கரங்கள் வனைத்திருக்கிறது. ஆனால் அது புரியாமல் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏதோ போகிற போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வாசிங்க. நமக்கு முன் தெய்வம் ஏதும் உண்டானதில்லை. நமக்கு முன்பதாக, இயேசுவுக்கு முன்பதாக எந்த தெய்வமும் இல்லை.
நமக்கு பின் ஏற்பட போவதும் இல்லை. இனி ஏற்பட போவதும் இல்லை. நாமே கடவுள், நாமே ஆண்டவர், நம்மை அன்றி வேறு மீட்பரே இல்லை. பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு உங்களுக்கு. என் அன்புக்குரியவர்களே, சிலர் பல மனநிலையில இருக்கலாம். அவர்களுக்கு சொல்றேன், இயேசுவுக்கு நிகராக யாரும் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நாமே கடவுள், நாமே ஆண்டவர், நம்மை இன்றி வேறு மீட்பர் உனக்கு இல்லை. ஆமென். யாரும் உன்னை மீட்க முடியாது, அவர் மட்டும்தான் உன்னை மீட்க முடியும். அவருக்கு நிகரா நீ யார் ஒன்றை வைக்க கூடாது. இந்த உலகத்தை வைக்க கூடாது. இந்த உலக மனிதர்களோ மனுஷி மேலேயோ வைக்க கூடாது. வச்சிங்க அப்படின்னு சொன்னா நீ கடவுளுக்கு ஏற்றவர் இல்லை. உனக்குள்ள பிரச்சனை கிடையாது. தேவ பிரச்சனை இல்லைன்னா அந்த இடத்துல அது என்ன பிரச்சனை இருக்கும்? தேவ பிரச்சனை இல்லைன்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கும்? சாத்தானுடைய பிரச்சனத்துல நீங்க மூடி போயிருவீங்க, மூழ்கிருவீங்க. வாசிங்க. நாமே அறிவித்தோம், நாமே அறிவித்தோம், மீட்பு தந்தோம், மீட்பு தந்தோம், தெரியப்படுத்தினோம், தெரியப்படுத்தினோம். உங்கள் நடுவில் இதையெல்லாம் செய்தது வேறு தெய்வம் அன்று. நீங்களே நமக்கு சாட்சிகள். நாமே கடவுள் என்கிறார் ஆண்டவர். பாருங்க, நிறைய காரியங்களை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நம்ம ஆரம்ப காலத்தில் கடவுளை பற்றி தெரியாத போது, நாம் மீட்டு கொண்ட போது, நாம் இயேசுவை பின்பற்றி வருகிற பொழுது எந்த நிலையில் இருந்தோம்? இப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரிய நிலையில் வச்சிருக்கிறாரு, எவ்வளோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ நம்மளுடைய இருதயத்தையும் சரி, நம்மளுடைய காரியங்களையும் சரி, சுற்றிலும் சரி, ஏதோ நம்மளையும் கடவுள் உற்று நோக்குகிறார்ன்றத எண்ணத்தை ஆண்டவர் நம்மளுக்கு உருவாக்கியிருக்காருல்ல. நம்மளுக்கு சில அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்கிறாரா இல்லையா? அப்படிங்கிறபோது அவருக்கு நிகராக நம்ம வேற எதையாவது ஒன்றை வைப்போம் என்றால் நிச்சயம் சாத்தான் நம்மளை ஆளுகை செய்து விடுவான். அதனால் அப்படிப்பட்ட நிலை உங்களுக்குள் வரவே கூடாது. வாசிங்க. ஆதியிலிருந்து இருக்கிறவர் நாமே, ஆதியிலிருந்து இருக்கிறவர் நாமே, நமது கையில் இருப்பதை பறிப்பவன் எவனும் இல்லை. எவனும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, உங்க கையில இருந்து பிரிக்கிறது யாருமே இல்லை, கிடையாது. அப்படி ஆளே கிடையாது இந்த உலகத்துல. கடவுள் மட்டும்தான் உங்களில் நிலைநின்று செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார். நாம் செயலாற்றுகிறோம், அதை தடுக்கிறவன் எவன்? கடவுள் செய்ய நினைக்கிறதை யாரால் தடுக்க முடியுமா? ஒருவரும் இல்லை. கடவுள் செய்யக்கூடாது நினைக்கிறதை யாரால் செய்ய முடியுமா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. அதனால என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில முழுமை அடையணும் அப்படின்னு சொன்னா தேவ பிரசன்னம் வேணும், நல்லதொரு நாலேஜ், நல்லதொரு ஞானம் வேணும். அடுத்து என்ன செய்யறதுன்னா, முதல்ல தேவ பிரசனத்தை நாடுங்க. முதல்ல திட்டம் போடாதீங்க. உங்கள் எதிர்காலத்தின் காரியங்களை இது இப்படி செய்யணும் அதை இப்படி செய்யணும்னு நினைக்காதீங்க. முதல்ல தேவ பிரசனத்தை நாடுங்க, போய் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் பண்ணும்போது தான் ஒரு சில டிசிஷன் எடுக்கணும். நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தோடையுமே சில டிசிஷன் எடுக்க மாட்டேன். முதல்ல தேவ பிரசனத்தில் நிறையணும், அப்புறம்தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு வேளை அது தவறாயிருச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையவே தவறாக கூட மாற்றும். ஒரு சின்ன தவறு மொத்தத்துக்கும் முடிச்சு விட்டுரும் உங்களுடைய வாழ்க்கையில். அதனால் தேவ பிரசனத்தை நாடுங்க. தேவ பிரசனத்தில் ஒரு டிசிஷன் எடுக்க கற்றுக்கங்க, முடிவெடுக்க கற்றுக்கங்க. நீங்களாக ஒரு முடிவு எடுத்தால் அது பிரச்சனையாகும். இதுவே கடவுளுடைய ஒத்தாசையின்படி அவர் பிரசனத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது தேவன் செய் இல்லைன்னா செய்யாதன்னு சொல்லுவார். அதை செய்யும் போது செஞ்சினா அது வெற்றி கிடைக்கும். செய்யாத அப்படின்னா அங்கிட்டிருந்து நம்ம போகவே கூடாது. அதிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ இது வந்தாலும் சரி வேண்டான்னு விட்டுறணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிங்க. இஸ்ராயேலின் பரிசுத்தரும் உங்கள் மீட்பருமான ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உங்களை முன்னிட்டு பாபிலோனுக்கு எதிராக பகைவர்களை அனுப்புவோம், அதன் தாழ்பால்களை எல்லாம் தகர்த்து விடுவோம், தங்கள் மரக்கலங்களை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்ளும் கல்தையர்களை முறியடிப்போம். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் எதிரிகளுக்கு முன்பதாக, நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவர் ஒரு படையை அனுப்புவார். உன் எதிரி காண மாட்டாய் உன் வாழ்க்கையில. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுங்க, நீ உண்மையிலே தேவ பிரசன்னத்தில் நிறைஞ்சிருந்தீங்கன்னா, கடவுள் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்வாய் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எதிரி காண மாட்டாய்.
ஏன்னா ஆண்டவர் உன்னை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு, உன்னை எதிர்க்கிறவர்களுக்கு அவர் படையை அனுப்புவார். இதோ அவர்கள் காணாமல் போவார்கள், காணாமல் போவார்கள், காணாமல் போவார்கள். போலி விசுவாசம்லாம் செல்லுபடியாகாது, நல்லா தெரிஞ்சுங்க. எப்பயுமே போலி தான், ஒரிஜினல் தான். அதனால அன்புக்குரியவர்களே, சிரத்தெடுத்து செபிக்க கத்துக்கங்க. வாசிங்க. நாமே ஆண்டவர் உங்கள் பரிசுத்தர் இஸ்ராயேலை படைத்தவர். பாருங்க, இஸ்ராயேலை படைத்தவர் உங்கள் மாமன்னர். பாருங்க, உங்களுடைய மாமன்னர், உங்களுடைய மகாராஜா. அந்த ராஜா நம்மளோட இருக்கும், நம்ம எதுக்கு பயப்படணும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை வச்சு தான், நல்லா தெரிஞ்சுங்க, இந்த விசுவாசத்தை வச்சு தான் தாவீது என்கிற ஒரு சிறு பையன், நல்லா பாருங்க, சிறு பையன் பெரிய அரக்கனான கோலியாத்தை என்ன செஞ்சான்? இதோ நான் யாரையும் நம்பி போலங்க, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது, இவனை என்னால் வீழ்த்த முடியும். ஒரு சின்ன கல்லை கொண்டு அவ்வளோ பெரிய அரக்கனை, அந்த சின்ன குழந்தை, சிறு பையன் என்ன செஞ்சாரு? அடித்து வீழ்த்தினார். பாருங்க, சாமுவேல் போறாரு. சாமுவேல் போய் தாவீதுடைய தந்தையை கூப்பிட்டு, உன் பிள்ளைகளை பூரா கூட்டிட்டு வா. கடவுள் உன் பிள்ளைகளை ஒரு ஆளை தான் என்ன செஞ்சிருக்காரு? தேர்ந்தெடுத்திருக்காரு ராஜாவா அப்படின்னு சொல்லும்போது, அவன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கேட்குறான், கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறான். இவன்லாம் இல்லை, என்னுடைய கடைசி மகன் ஒருத்தர் இருக்கான், அவன் சிறு பையன், அவனை கூப்பிட்டு வந்து ஆண்டவர் சொல்றார், இவன் தான்டா அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிறைய முறை ஆண்டவரே என்னால் செய்ய முடியுமா? ஆண்டவரே இதுக்கு நான் தகுதி இல்லையே, இது எனக்கு தெரியாதே, நீ தான் செய்யணும், உன்னை வச்சு தான் நான் செய்வேன் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒன்று நினைக்கலாம், கடவுள் ஒரு திட்டம் போட்டிருப்பார், அதுதான் நடக்கும், நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, கடவுளால் அனைத்தையும் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால உனக்கு முன்பதாக மகா பரிசுத்த மாமன்னர் இருக்கும்போது நீ எதுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. முதல்ல இந்த விஷயத்தை நீ விசுவசிக்கிறதா இருந்தா, முக்கியமாக ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் விசுவசிக்கிறதா இருந்தால் மனிதனை நீங்கள் எதிர்நோக்கக்கூடாது, மனிதனுடைய உதவியை நீங்கள் விரும்பக்கூடாது. ஏனென்றால் கடவுளுடைய உதவியை, கடவுளுடைய காரியங்களை விரும்பும்போது தான் அடையாளங்களோ அற்புதங்களோட உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீ மனிதனை சார்ந்து கொண்டே இருந்தாய் என்றால், அந்த மனிதனை எனக்கு செய்வார் என்று நினைத்தால் கடவுளுடைய காரியங்களை உன்னால் பார்க்க முடியாமலே போயிடும். பிரைஸ் தி லார்ட். அது உன்னுடைய வாழ்க்கையில் அது இடைப்படாமலே போயிடும். நீ மனிதனையே நோக்கிக்கிட்டே இருப்ப. அப்போ மனிதன் உனக்கு நன்மை செய்வான், ஆண்டவர் அவன் மூலமாக செய்வார். ஆனால் நீ அதற்கு மேலாக, அவருக்கு மேலே இருக்கிற இடத்துல செய்தால் இன்னும் அற்புதமாக, அதிசயமாக உன் வாழ்க்கையில் அவர் இடைப்படுவார், அதிசயங்களை செய்வார். அதை முயற்சி பண்ணுங்க. ஊழியர்கள் அவசியம்தான், அவர்கள் முன்னாடி நிறுத்துவது அவசியம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதற்கு மேலாக உன்னுடைய உள்ளமெல்லாம் இன்னும் தேவனை பற்றி, தேவ காரியங்களை பற்றி அவரை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி, இன்னும் அவருடைய காரியங்களை அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் செங்கடலை இரண்டாக உங்களால் பிரிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். பாறையை தட்னோட்டின் தண்ணியை உங்களால் கொண்டு வர முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடியுமா முடியாதா? முடியும். யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எல்லாம் மனம் மாறினீங்கன்னு வைங்க, இந்த உலகத்தையே என்ன செஞ்சிடலாம்? அசைச்சிடலாம். ஆனால் என்ன செய்ய முடியல? ஒன்றும் விடமாட்டேங்க. ஒன்று பாசம் வந்து இழுக்குது பின்னாடி கைத்தை போட்டு, இல்லைன்னா கட்டன் பிரச்சனை இழுக்குது, இல்லைன்னா ஏதாவது நோய், ஏதாவது ஒரு பிரச்சனை. நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்ச சொல்கிறேன், பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது, எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஏன்னா வேதம் சொல்லுது, ஆண்டி முதல் அரசன் வரைக்கும்
பிச்சைக்காரன் முதல்ல இருந்து ராஜா வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அதையும் மீறி ஓடணுங்க. நம்ம ஓடணும். ஓடுனா தான் பிடிக்க முடியும், ஓடலைன்னா பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும்னு வைங்க, அடுத்த ஒரு பிரச்சனை ரெடியாக இருக்கும். என்னப்பா அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏப்பா கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நான் எப்படி சொல்கிறது ரீபூட் ஆகிக்குவேன்ல. இல்லை நீ போய் முடி, ஒரு பிரச்சனை முடித்தா அடுத்த பிரச்சனை ரெடியாக இருக்கும். நானே சொல்லுவேன் சகோதரர்கள்ட்ட, அடுத்ததுக்கு தயாராகிருங்க, அடுத்த பிரச்சனை ரெடியாக வரப்போகுது. பிரைஸ்லா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு பக்கத்தை வந்துக்கிட்டே கிடக்கட்டும். நம்ம செய்கிற வேலையை ஒரு பக்கத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், செய்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம கடவுளுக்குள்ளே நிலை நிற்க முடியும். இல்லைன்னா சோர்ந்துருவோம். இங்கே சோர்வுக்கு வேலையே கண்ணீருக்கு வேலையே எதுவுமே கிடையாது. இங்கே கவலையோ துன்பமோ வேதனையோ எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும். பிரைஸ்லா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத நிதானிச்சு ஓடுங்க. வாசிங்க. பெருங்கடலில் வழி ஏற்படுத்தியவரும், பொங்கி எழும் நீரின் நடுவில் பாதை விட்டவரும், எகிப்தின் தேர்ப்படைகளையும் குதிரைகளையும் வலிமையுள்ள வீரர்களையும் கூட்டி வந்து அவர்கள் மறுபடி எழுந்திராமல் முடிவில்லா உறக்கத்தில் ஆளும்படியும் விளக்கு திரி போல் நசுங்கி அழியும்படியும் செய்தவருமான ஆண்டவர் இன்னும் கூறுகிறார். பாருங்க, புரியுதா உங்களுக்கு இந்த வசனம்? பாருங்க, இந்த எக்ஸோடஸ் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மோசே படம். அதில் மோசே ஒரு வானதூதர் வருவார். அவர்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி இந்த மாதிரி உனக்கு ஆண்டவர் திட்டம் வச்சுருக்கார், நீ தான் போய் அந்த மக்களை பூரா மீட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த மீட்டுட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவருக்குள்ளே ஒரு ஏன்னா ஒரு எகிப்தில் ஒரு நிலையாக ஒரு அரசனை போல இருந்தவர். அவர் சொல்கிறாரு, படைகளை திரட்டணும், அப்போ தான் அவங்கள போய் அடித்து உடச்சி மக்களை பூரா கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு மனநிலையில் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த வானதூதர் சொல்கிறாரு, சரி செய் போ அப்படின்னு சொல்லி. இவரும் போகிறாரு, ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு. ஒன்றும் என்ன இல்லை, பப்பு வேகலை. திடீர்னு ஒரு இடத்துல சேருஞ்சகதிக்குள்ளே சிக்கிக்கிட்டு படுத்துருக்கிறாரு அந்த படத்தில் மோசே. அப்போ திருப்பி அந்த வானதூதர் சொல்கிறாரு, என்ன ஆச்சு? என்னால் ஒன்றும் முடியல. என்னது? என்னால் ஒன்றும் முடியலையா? இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போ தான் அந்த வாதைகளை அந்த எகிப்துக்கு என்ன செய்கிறாங்க, கடவுள் ஒவ்வொன்றாய் அனுப்புகிறார். போ, இப்போ நான் சொல்கிறத செய். பிரைஸ்லா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறார், நான் சொல்கிறத போய் செய். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார் அவர்? நான் போய் ஆளுகள் எல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்கள பூரா நான் கூட்டிகிட்டு வந்துறேன்ட்டு போனவர் கடைசியில் என்னால் முடியலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, போ, இப்பொழுது நான் சொல்கிறத செய். ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் அந்த மக்கள் அந்த எகிப்திலேருந்து என்ன செய்கிறாரு, கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வரும்போது தான் அந்த செங்கடலை இரண்டா பிளந்து அந்த படைகள் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு உறந்த எப்படி சொல்றது அந்த உறக்கத்துக்குள்ளே போட்டு அமிழ்த்து விட்டாராம். மொத்தத்துக்கும் என்ன செஞ்சுட்டாரு, அந்த எகிப்து தேசத்தையே முடிச்சு விட்டுட்டார். பிரைஸ்லா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் உன் வாழ்க்கையிலையும், உன் வாழ்க்கையில் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட நீ பிளான் சொல்லாத, நீ திட்டத்தை சொல்லாத, கடவுள் திட்டம் கொடுப்பா, கடவுள் செயல்படுத்த. அந்த குளோரியா மினிஸ்ட்ரியில் ஒவ்வொன்றும் ஏதோ நாங்கள் யோசித்து செஞ்சதெல்லாம் நினைக்காதீங்க. இனி வருகிற நாட்களையும் பார்ப்பீங்க. எல்லாம் கடவுள் கொடுத்த திட்டத்தின்படியே நாங்கள் செய்கிறோம். ஏன்னா இங்கே புதுசாக திட்டம் போட்டு செய்கிற அளவுக்கு ஆட்களும் என்ன இல்லை, கிடையாது. இருக்கிறதே செய்ய முடியல. ஆனால் ஆண்டவர் புதுசாக என்ன செய்கிறார், திட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறது அவரு அறிந்திருக்கிறார். வாசிங்க. கடந்து போனவற்றை சிந்திக்க வேண்டாம், கடந்து போனவைகளை சிந்திக்க வேண்டாம், முற்காலத்து நிகழ்ச்சிகளை பற்றி என்ன வேண்டாம், எதை பத்தியும் நீ பயப்பட வேண்டாம். இதோ நாம் புதியன செய்கிறோம், நான் புதியன செய்கிறோம், இப்பொழுது அவை தோன்றும், நீங்களும் காண்பீர்கள். அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு. அவ்வளவுதான். பழச மறந்துரு,
பழைய காரியங்களை விட்டு பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். புதிய காரியங்களை உனக்கு செய்வேன், புதிய காரியங்களை உனக்கு காண்பிப்பேன், புதிய பாதைகளை உனக்கு நான் விரிவாக்குவேன், புதிய வாசல்களை திறந்து விடுவேன். நீ அதுக்குள்ள பயணம் செய்ய விரும்பு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. பால்வெளியில் நாம் பாதை ஒன்று அமைப்போம். பாருங்க, பால்வெளியில ஒரு பாதை ஒன்றை அமைப்போம். பாலை நிலத்தில் ஆறுகள் ஓடச் செய்வோம். காட்டு மிருகங்களும் குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் நம்மை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. பாருங்க, நம்ம ஆண்டவர் சொல்றாருங்க, பாலைவனத்துல என்ன செய்ய முடியுமா? அவரால என்ன செய்ய முடியுமா? பாதைகளை அமைப்பாராம். உங்களுடைய வாழ்க்கை அது மாதிரி தாங்க. நீ எவ்வளோ பெரிய பாலைவனமா பாலடைஞ்சு கிடந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? புதிய ஒரு பாதையை போடுவார், புதியதொரு நீரூற்றை உருவாக்க முடியும். அவரால் முடியும், அவரால் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஆசிங்க. தீக்கோழிகளும் நம்மை மகிமைப்படுத்தும். பாருங்க, காட்டு மிருகங்களும் குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் நம்மை மகிமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்து கொள்ளப்பட்ட நம் மக்களின் தாகம் தீர்க்க பால்வெளியில் நீர் சுரக்க செய்வோம், பாலை நிலத்தில் ஆறுகள் புறப்பட செய்வோம். நமது மகிமையை பரப்பும்படி நமக்கென்றே இந்த மக்களை உண்டாக்கினோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்களை எதுக்காக உருவாக்கி இருக்கிறாரா? அவருடைய மகிமையை பரப்புவதற்காக. பாருங்க, அவரை புகழ்ந்து பறைசாற்றுவதற்காக தான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? படைத்திருக்கிறார். நம்ம அது தெரியாம வேறொன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களை, சாட்டா உங்களுக்கு இன்னும் அந்த ஆழமான கருத்தை நான் உனக்கு சொல்றேன். உன்னுடைய மண்டைக்குள்ள இருக்கிறத பூரம் தூக்கி எறிஞ்சிரு. இதுல ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதை கண்ட்ரோல் பண்ண நீ கத்துக்க. ஒரே ஒரு விஷயம்தான், இனி வரும் நாட்கள்ல தேவ பிரசனத்தை நாடு. தேவ பிரசனம் உன்னை ஆளுகை செய்வதற்கு என்னென்னலாம் நீ செய்யணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் செய், உனக்கு தோன்றதை செய். அந்த பிரசனத்தில் நீ இருக்கும்போது உனக்கு தான் வெற்றி. உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் பெரிதாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு காரியங்கள் இல்லாமல் ஒரு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya.